வணக்கம் சார். என் பேர் டாக்டர் கிருத்திஸ்ரீ சார். நான் குடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். ஸோ இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு கலைக்கு, அதாவது தொன்மை வாய்ந்த கலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிற்பக்கலைக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு மருத்துவம் தான் நம்மளோட மருத்துவம். ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் அது கொஞ்சம் ஏளனமாக பார்க்கப்பட்டாலும் நம்ம சைட்லேருந்து ஒரு லேக் வந்து ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ ஒரு டாக்டர்ன்ற சென்ஸில் எந்த அளவுக்கு நம்ம ரிசர்ச்சில் வந்து முன்னோக்கி போகணும், எந்த அளவுக்கு நம்ம பின்னோக்கி இருக்கோம், அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனும் சரி இல்லை ஒரு அரசோ சரி எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவணும் அப்படின்றது நீங்கள் பார்க்குறீங்க சார்? இல்லை, இது வந்து அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கலையும் தாண்டி உள்ள விஷயம். இது வெறும் கலை மட்டுமல்ல, கலையோடு ஒட்டி இருக்கிற மாபெரும் அறிவியல். நான் வந்து பல நேரங்கள் அந்த விவாதத்தில் இது ஒரு சிற்பம் மாதிரியோ இல்லை இது வந்து ஒரு ஓவியம் மாதிரியோ நான் பார்க்க மாட்டேன். அதை தாண்டின விஷயம். சிற்பம் மாதிரி ஓவியம் மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். ஆனால் அதை தாண்டிய ஒரு அறிவியல் இது. அதுக்குள்ளே இவ்வளோ அனுபவங்களை அதுக்குள்ளே பொதிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து அப்படியே ஒரு சும்மா இது வந்து சித்தாவா அப்படின்னு ஒரு எக்ஸிபிஷன் கட்டி அதுக்குள்ளே வச்சு சூப்பராக இருக்கே அப்படின்னு எல்லோரும் நடந்து வர்றதுக்கான விஷயம் கிடையாது. தினம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய மாற்றங்களுக்கு அது பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறணும்னா கண்டிப்பாக அறிவியல் ஆராய்ச்சிங்கிறது நிறையா நடக்கணும். அதில் ஒரு பயம் வந்து வெகுஜன மக்களுக்கும் நவீன மருத்துவர்களுக்கும் ஒரு பயம் இருக்குது. நம்ம வந்து அதை கோபமாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சில நேரத்தில் வந்து நம்ம சில நண்பர்கள் பேசும்போது சித்தம்பர்கள் எப்போ பார்த்தாலும் அலோபதி டாக்டர் நம்மளை குறை சொல்கிறாங்கடா, அவங்கெல்லாம் நம்மளை வந்து இது வந்து கிட்னி பிரச்சனை ஆயிரும், இல்லைனா வந்து வயிறை புண்ணாக்கிறோம், தேவையில்லாமல் சாப்பிடாங்க சொல்கிறாங்களே அப்படின்னு கோவப்படுவாங்க. அந்த கோபத்தை விட அதை ஒரு எச்சரிக்கையாகவும் அது அறிவியல் சார்ந்து எழுப்பக்கூடிய ஒரு வினாவாகவும் தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த பதில் வந்து எப்படி வரும் அப்படின்னா, சும்மா அனுமானித்து சொல்ல முடியாது. அதில் எங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும், நாங்கள் சூப்பராக மருந்து சில சொல்லுவாங்க, என் மருந்து சூப்பராக வேலை செய்யுது, என் மருந்து நல்லாயிரும், இப்படி பேசக்கூடாது. என் மருந்து இத்தனை நாட்கள் இவருக்கு இவ்வளவு அளவில் இப்படி கொடுத்தால் அது இத்தனை பலன்களை கொடுக்கும், இதை கொடுக்காது என்று பேசக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம மாறணும். அன்றைக்கு இருந்த ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கும் இப்போ சொல்லக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷனும் அது மாதிரி இருக்கும். அப்போது எங்கே நிலவேம்பு கஷாயம் கொடுக்கக்கூடாது, எங்கே கபசுர குடிநீர் கொடுக்கக்கூடாது, எந்த அளவில் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எவருக்கு கொடுக்கக்கூடாது, இந்த புரிதல் இருக்கணும். நான் வந்து ஏதோ ஒரு மேடையில் பேசும்போது கருஞ்சீரகம் வந்து எவ்வளவு சிறப்பானது, அந்த கருஞ்சீரக எண்ணெய் வந்து அதில் இருக்கிற தைமோகைனின் வந்து புற்றுநோய்களுக்கு வந்து இன்றைக்கி ஆராய்ச்சி செய்யப்படக்கூடிய முக்கியமானதை நான் பேசுகிறேன். என்கிட்ட வர ஒரு நோயர் வந்து என்கிட்ட வந்து திரும்ப வந்து கேட்குறாரு, சார் 1.5 வயசாகுது சார் பாப்பா, இப்போ தான் சாப்பாடு கொடுத்துருக்கோம், தினமும் 10 சொட்டு கரிஞ்சிடுறாங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மாவை பார்த்தா அவங்க வந்து ஏன்னா இப்படி பண்ணாங்க அப்படின்னு. அப்போ வந்து அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெகுளித்தனம், ஆனால் அதே சமயத்தில் அந்த அம்மாவுக்கு தன் குழந்தைக்கு தன் வீட்டில் தன் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அந்த புற்றுநோய் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு அக்கறை, இந்த ரெண்டும் கரிஞ்சிரத்தை அந்த தாய்ப்பாலோடு சேர்த்து கொடுத்துடலாமாங்கிற அளவுக்கு யோசிக்குள்ளே போகுது. அப்போ அவங்கள நம்ம இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கருஞ்சீரகம் ஒரு மிக சூடு கொடுக்கக்கூடிய பொருள். அதனுடைய எண்ணெய் வந்து மிகப்பெரிய மருந்து. அது ஒரு இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்காக உள்ள மருந்து. அது 40 வயதுக்கு மேலே உங்களுடைய குடும்பத்தில் இருந்தால் நீங்கள் உணவில் அதை எடுத்துக்கலாம். மற்றபடி அதை மருத்துவமாக அந்த எண்ணெயாக பயன்படுத்தணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறோம். இந்த புரிதலை நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்குள்ளே வந்து ஒரு ஆய்வு மனப்பான்மை நமக்குள்ளே இருக்கணும். நமக்கு வந்து எப்படின்னா எல்லா சித்த மருத்துவர்களுமே ஆய்வு செய்யணும். இது வந்து ஆய்வு நிறுவனம் செய்ய வேண்டிய வேலை ஒன்று. பட் நாம் நுணுக்கமாக ஒரு பேஷண்ட்டு டேட்டாவை எடுக்கிறதுல மூலமாகவே நிறைய புரிதல் நமக்கு கிடைக்கும். ஒரு நோயாளிக்கு நம்ம கொடுத்த மருந்து அது எப்படி பயனாகிறது, எந்த விதத்தில் பயனாகலை, நெகட்டிவாகவும் என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிந்து ஆவணப்படுத்தும் போது அதில் வந்து நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கும். அரசுக்கும் பெரிய கடமை இருக்குது. இதை வந்து பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணணுன்னா அதுக்கான ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு உரிய பண முதலீடு செய்து, நம்ம ஏன் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வேணும்னு கேட்குறோம். சித்த மருத்துவ பல்கலைக்கழகங்கிறது வேணுங்கிறதுக்கான மிக அடிப்படை காரணமே எங்களை வெறும் தொன்ம காட்சியாக கண்காட்சி பொருளாக ஆக்கிறாதீங்க. நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும், நவீன அறிவியலாளர்களோடு இன்ட்ராக்ட் பண்ணணும், பல மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் விடணும். திருமூலரனுடைய 3ஆம் தந்திரம் 9ஆம் தந்திரத்தில் யோகத்தை பற்றி பேசுகிறாங்க. அந்த யோகத்தில் பேசும்போது இந்தந்த யோகங்கள் செய்தால் இப்படிலாம் நல்லாயிருக்கும்னு நம்ம இதில் அந்த புத்தகத்தில் இருக்குது. நம்மளும் வந்து மூச்சு பயிற்சி இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்கிறதோடு தாண்டி இந்த திருமூலரின் யோகாவை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோலினா, சார்லட்டில் அங்கே இருக்குது, அமெரிக்காவில் சவுத் கரோலினாவில். அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் இந்த மூச்சு பயிற்சி செய்கிறது மூலமாக உமிழ்நீரில் வரக்கூடிய நொதிகளை எடுத்து ஆராய்ச்சி செய்து
ஒரு பிரஸ்ட் கேன்சரில் வந்து மெட்டாஸ்டேசிஸாக வருவதை தடுப்பதற்கான ஆற்றலை இந்த மூச்சு பயிற்சி உடலுக்கு கொடுக்குதுன்னு ஆராய்ச்சி செய்கிறார். செஞ்சு ஒரு முடிவு கொடுக்குறார். அதை வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த், அமெரிக்காவினுடைய மிக உயர்ந்த அறிவியல் ஆய்வு நிறுவனம், மருத்துவ ஆய்வு நிறுவனம் அதுக்கு ஃபண்டிங் பண்ணுது. பண்ணி அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து அவர் அதை பேப்பராக பப்ளிஷ் பண்ணுறார். அப்போ அந்த ஆய்வு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் நமக்கு கொடுக்குது. வெறும் மூச்சு பயிற்சி, ஆனால் அந்த மூச்சு பயிற்சி மூலமாக ஒரு மெட்டாஸ்டேட்டிக் கார்சினோமாவில் ஏதோ ஒரு சிறு பயன், நம்ம அதுக்காக இதை கொடுத்து சரியாக்கிறோம் நம்ம சொல்ல போகிறதில்ல, பட் ஒரு இன்ஃப்ளமேட்டரி இதை ரெஸ்பான்ஸை குறைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய எவிடன்ஸாக நமக்கு கிடைக்குது. அப்படி ஒன்றுக்கும் ஆய்வு நடக்கும். மருத்துவ கிளினிக்கல் ஆய்வு நடத்தணும், பொருட்களின் மீதான தர நிர்ணயம் நடத்தணும், பொருட்கள் எப்படி பணியாற்றுகிறதுங்கிற, விலங்குகளில் எப்படி பணியாற்றுதுங்கிற ஆய்வு இருக்கணும். ரேண்டமைஸ்டு டபுள் பிளைண்ட் கண்ட்ரோல் ஸ்டடிங்கிறாங்க. அதாவது இப்போ கோவிட் நேரத்தில் உங்களுக்கு தெரியும், கோவிட் நேரத்தில் வந்து பெரும் கூச்சல் இருந்துச்சு. நம்ம கபசுர குடிநீரை முன் வச்சோம். ஏன்னா அது வந்து ஒரு வைரல் நிமோனியாவுக்கு காலகாலமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். கோவிடும் ஒரு வைரலினுடைய நிமோனியா தான், ஏன் பயன்படுத்துங்களேன்னு நம்ம அதை சொன்னோம். முதல்ல வந்து எப்படி சொல்கிறீங்க, அது எப்படி சாஸ் கோவிட் இப்போ இன்றைக்கி வந்த வைரஸ், அன்றைக்கி வந்த வைரஸுக்கு உங்கள் ஆளுங்க அன்றைக்கே கொடுத்துட்டாங்களா, என்ன விளையாடுறீங்களா அப்படின்லாம் சண்டை நடந்துச்சு. ஆனால் நம்ம சொன்னோம், இல்லை சார், இது நிமோனியாக்குரிய ஃபீச்சரில் இருக்கிறதுனால இன்றைக்கி எந்த மருந்தும் நேரடியாக அந்த வைரஸ்க்கு எதிரான மருந்து கண்டுபிடிக்காத ஒரு சூழலில் நாம் ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை வந்து பரிந்துரைத்தோம். ஆனால் என்ன நடந்துச்சு, அப்புறம் ஏதோ அரசாங்கம் வந்து சரின்னு சொல்லி எல்லாம் 2 கோடி மக்களுக்கு மேலே அதை கஷாயத்தை குடித்தாங்க. ஆனால் அந்த கஷாயம் குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நடந்த ஆராய்ச்சிகளில் கிட்டத்தட்ட 35 பப்ளிகேஷன் வந்துச்சு. அதில் 4 RCT, ரேண்டமைஸ்டு கிளினிக்கல் ட்ரையல், 4 RCT. எப்படி அது வந்து உள்ளே இருக்கிற நுரையீரலில் இருக்கக்கூடிய அழற்சியை குறைக்குது, எப்படி நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டுது, எப்படி வைரஸ் பிளாரிஃபிலேட் ஆறதை குறைக்குது, இதை எடுத்துக்கொள்பவர்களுக்கு தீவிர நிலை வராமல் எப்படி தடுக்கப்படுது, பல ஆய்வுகள். ஈவன் இரத்த உறைதல், அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை இருந்தது, அந்த இரத்த உறைதலுக்கு கூட அது மட்டுப்படுத்துது அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் வந்துச்சு. அப்போ இப்போ நம்ம ரொம்ப சாலிடாக சொல்லலாம், எஸ், கபசுர குடிநீருக்கு வந்து அந்த ஆற்றல் இருக்குது. அப்போது அந்த கோவிட் வைரஸுக்கு எப்படி நிமோனியாவுக்கு பயன்படுத்தணும், அது மாதிரி இன்றைக்கி நம்ம தினம் நிமோனியா பார்த்துட்டே இருக்கிறோம். கம்யூனிட்டி அக்கேட் நிமோனியா எத்தனையோ வராங்க பேஷண்ட்ஸ். அப்போ தைரியமாக நம்ம கபசுர குடிநீரை கொடுக்கக்கூடிய இது வந்துச்சு. இது மாதிரி நம் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட நோய்களுக்கு, அந்த நோய்களுக்கான மருந்து இது இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மருந்தியல் ஆராய்ச்சி பண்ணணும், என்ன விலங்குகளில் ஆராய்ச்சி பண்ணணும், என்ன நோயாளிகளில் ஆராய்ச்சி பண்ணணும், என்ன ரேண்டமைஸ்டு பண்ணணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி செய்து கொண்டே இருக்கணும். இதை செய்வதற்கு வந்து சில விஷயங்களை நம்ம அன்னாட ப்ராக்டிஸ்லேயே பண்ணலாம். சில விஷயங்களை ஆய்வாளர்களை வைத்து அதுக்குன்னு படித்த பேசிக் மெடிக்கல் சயின்டிஸ்ட் இல்லாமல் செய்ய முடியாது, எபிடமாலஜிஸ்ட் இல்லாமல் செய்ய முடியாது, பப்ளிக் ஹெல்த் சயின்டிஸ்ட் இல்லாமல் செய்ய முடியாது. ஸோ அந்த ரிசர்ச்சர்ஸோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து செய்யணும்னா ஒரு பல்கலைக்கழகம், ஒரு இன்ஸ்டியூஷன் இதில் வேணும். அதனால தான் நாங்கள் திரும்ப அரசாங்கத்தை எப்படியாவது எங்களுக்கு பல்கலைக்கழகத்தை சீக்கிரம் கொடுங்க, நம்ம வந்து இதை வந்து இந்த ஆய்வுகளை நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு கொண்டு வந்தோம்னா அது பல பேருக்கு பயன்படும். நிச்சயமாக சித்த மருத்துவத்தை மேலே உயர்த்து கொண்டு வருவதற்கு நான் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவேன், மேலே உயர்த்து வார்த்தை கூட சொல்ல வேண்டியதில்லை. சித்த மருத்துவம் எல்லோருக்கும் பயனாகக்கூடிய, உலகம் முழுக்க இன்றைக்கி வந்து நவீன மருத்துவம் எல்லோருக்கும் பயனாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னா அதனுடைய பயன் தான், அது பெரிய லெவலில் உண்மையிலே பயனளிக்குது. அதனால தான் உலகம் முழுக்க இருக்குது. அப்படி இருக்கும்போது சித்த மருத்துவம் அது எல்லாருக்கும் பயனாகக்கூடிய ஒரு விஷயமா வரணும் அப்படின்னா ஆராய்ச்சிகள் தான் அதுக்கான அடிப்படை. நம்ம ஸ்டடி பண்ணணும், நம்ம டாக்டர்ஸ் ஸ்டடி பண்ணணும், நம்மளுடைய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை பண்ணணும். நவீன மருத்துவத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெரும் பண முதலீடு பண்ணக்கூடிய நிறுவனங்கள் நம்மகிட்ட கிடையாது. ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ரையல், ஒரு ட்ரக்கை டிசைன் பண்ணி கொண்டு வந்து ட்ரையல் பண்ணணுன்னா $1 பில்லியன் வேணும். இன்றைக்கி உள்ள கணக்குக்கு எடுத்திங்கன்னா $1 பில்லியன் 9,000 கோடி. 9,000 கோடி கொடுத்தா தான் ஒரு மருந்தே கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி புது மருந்து கண்டுபிடிக்கணும்னா ஒட்டுமொத்த சித்த மருத்துவத்தினுடைய பிஸ்னஸோட அளவும் வெறும் 150 கோடி தான், ஒட்டுமொத்த சித்த மருத்துவத்துக்கு. அப்போ 9,000 கோடி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து ரிசர்ச்சுக்கு பண்ணக்கூடிய நிறுவனம் யார் நம்மளை வந்து பார்க்க போகிறாங்க? ஆனால் இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்கு இடையில ஒன்று வரணும் அப்படின்னா ஒரு பெரிய சிக்ஸர் அடிக்கணும். நம்ம வந்து சும்மா அது என்ன பண்ண, நம்ம ஒரு வேளை நம்மளுடைய ஒரு மருந்து ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸில் மிகச்சரியாக வேலை செய்யும் அப்படின்னு ஒரு மருந்தை நாம் வந்து ஆவணப்படுத்திட்டோன்னு வைங்க, ஒட்டுமொத்தமாக எவ்வளவு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இன்றைக்கும் வந்து தினம் மருந்து எடுத்துக்கொண்டே ஆகணும், பயாலஜிக்கல்ஸ் வரைக்கும் எடுத்தும் கஷ்டப்படக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்க இப்படி ஒரு ஆய்வு முடிவு வருது, இது சரியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த நோயாளிகளும் வருவாங்க, பெருநிறுவனங்கள் எல்லாம் உள்ளே வந்துடும், இதை சந்தைப்படுத்தலாம், இதை நம்ம மருந்தாக்கிடலாம் அப்படின்னு அவங்களும் வருவாங்க. ஆனால் அதற்கான ஃபஸ்ட்டு சிக்ஸர் அடிக்க வேண்டியது கிளினிக்கல் தான். டாக்டர் அசோக் வைத்யா அப்படின்னு ஒரு பெரிய ரிவர்ஸ் ஃபார்மகாலஜியில் ஒரு பிதாமகன்,
அவர் அடிக்கடி சொல்லுவார், ஃபர்ஸ்ட் இட் ஷுட் கம் ஃப்ரம் த டிஸ்பேஷனேட் லீட் ஃப்ரம் த ப்ராக்டிஷனர் அப்படிம்பார். டிஸ்பேஷனேட் லீடு ஃப்ரம் ப்ராக்டிஷனர் மந்திரம் அது. டிஸ்பேஷனேட் லீடுனா என் மருந்து எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற பார்வை இல்லாமல் எப்படி செய்யுது, என்ன செய்யுது அப்படின்னு பேஷன் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவரனுடைய முடிவுகள்லேருந்து ரிவர்ஸில் வேலை செய்யணும். அது எப்படி வேலை செய்யுது, ஏன் வேலை செய்யுது, எதுக்காக வேலை செய்யுது, குப்பையா நல்லதா அப்படின்னு பார்த்து வரக்கூடியது தான். அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ஃபார்மகாலஜி. அந்த ரிவர்ஸ் ஃபார்மகாலஜிக்கெலாம் பண்ணணுன்னாலும் நீங்கள் சொன்ன ரிசர்ச் இஸ் ஃபண்டமெண்டல். அந்த ஆராய்ச்சி மூலமாக நம்ம வந்து ஒரு நல்ல மருந்துகளை எடுத்துகிட்டு வரலாம். அந்த மருந்துகள் வந்து நமக்கு வந்து ஒரு புதிய விஷயங்களை கற்றுத்தருவதற்கான ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக ஆய்வுங்கிறது ரொம்ப விஷயம். இதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் முதல்ல கேள்வி ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னீங்க, சித்த மருத்துவம்னா ஒரு ஏளனமாக பார்க்குறாங்கன்னு. அந்த ஒரு ஏளனம்ங்கிற வார்த்தையை சொன்னீங்க. தயவுசெய்து யோசிக்கவே வேண்டாம். ஏளனமாக பார்ப்பவர்களுக்கு அதை பற்றி புரிதல் இல்லை, அவ்வளோதான். புரிதல் இல்லாமல் எல்லாத்தையும் தான் ஏளனமாக பார்ப்பான். எல்லாம் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாலாம் எடுத்திங்கன்னா சில சமயத்தில் குப்பை மாதிரி சில பேர் கற்றுவான். சில பேர் தவிர ஒருத்தர் மாரி ஒருத்தர் அவதூறை தூக்கி போடுவாங்க, ஒருத்தர் தூக்கி பழியை தூக்கி போடுவாங்க, கமெண்ட்டுகளை தவறுகளாக எல்லாம் எழுதுவாங்க. இதெல்லாம் வந்து அவருடைய மனநிலை சார்ந்த விஷயம். அது அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நம்ம கடமைகளை மிகச்சரியாக செய்து வந்தால் இந்த சித்த மருத்துவம் வந்து மிகப்பெரிய பங்களிப்பை நமக்கு கொடுக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள்லாம் படிக்கிற காலத்து, இப்போல்லாம் அது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட்லாம் பதிய போவோம்ல, பஸ் டிக்கெட் பதிய லைனில் நிற்போம். அதில் வந்து மிஸ்டர், மிஸ்ஸஸ், டாக்டர்னு போட்டிருப்பான். இந்த டாக்டரில் நம்ம டிக்கு போடலாமா வேணாமான்னு சந்தேகமாக இருக்கும். நம்ம சித்தா டாக்டர், ஒருவேளை டாக்டர்னு போட்டால் நம்ம வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது யாருக்காவது நெஞ்சு வலி வந்தால் நம்மளை கூப்பிடுவாங்களோ, கூப்பிட்டா நம்ம என்ன செய்வோம், அப்போ ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு யோசித்த காலம் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. அதனால் வந்து சில பேர் வந்து போடாதரா வேணாம், ஏதாவது ரொம்பாயிரம் இப்படிலாம் பேசியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப பெருமிதமாக நம்ம போடலாம். நம்ம பெருமிதமாக சொல்லலாம், நான் என் மருத்துவ முறையை வைத்து என்னால் ஒன்றிய மிகச்சரியான சிகிச்சை என் நோயருக்கு நான் கொடுக்க முடியும். நமக்கு ஒரு லிமிட்டேஷனும் இருக்குது. நான் எல்லாத்தையும் சரியாக்கிற முடியாது. எனக்கு ஒரு அவசரம், எனக்கு நாளைக்கு ஒரு அவசர சிகிச்சைன்னா நான் நவீன மருத்துவத்தை நாடித்தான் இருக்கணும். எனக்கு சில நேரங்களில் ஒருங்கிணைந்து செய்யணும்னா அந்த ஒருங்கிணைந்து தான் போகணும். சில நேரத்தில் இது சித்த மருத்துவம் கூடாது, நீ நவீன மருத்துவத்துக்கு தான் இன்றைக்கி நாளைக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணணும். நேற்று வந்திருந்தார் ஒரு நோயர், ஈசோஃபேகல் பேஸில் கீழே 1/3 ஒரு கேன்சர், பெரிய புற்றுக்கட்டி இருக்குது. அவருக்கு பயம். அவர் வந்து நவீன மருத்துவத்தில் கதிர்வீச்சு பண்ண சொல்லுவாங்க சார், அறுவை சிகிச்சை பண்ண சொல்லுவாங்க சார், எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் சித்தாவில் கொடுங்க சார், நீங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லாங்க, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா நம்ம உடனே ஒருத்தர் வந்துட்டார், நம்ம மருந்து கொடுத்து 4 மாதம் கொடுப்போம்னா அறமற்ற செயல். அது மிகப்பெரிய தவறு நான் செஞ்சேன்னா. அப்போ நான் சொல்லணும் அவர்கிட்ட, இல்லை சார் இது ஒன்றுமே கிடையாது, இது வந்து ஒரு சின்ன கீமோதெரப்பி கொடுத்து கொஞ்சம் அழகாக சுருக்கிட்டு அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சுற்றி இருக்க பகுதியில் பரவக்கூடாதுன்னு கதிர்வீச்சு பண்ணிட்டாங்கன்னா 15 ஆண்டு காலத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்குள்ள இந்த மருத்துவத்துறையில் எத்தனையோ புதிய மருந்துகள் வந்துடும். நல்லா ஆயிடுவீங்க. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நல்ல சரியான சிகிச்சைக்கு நல்ல மருத்துவரை போய் பாருங்கள். சரியாக சொல்கிறாங்கன்னா 100% இருக்கு. அன்றைக்கு அறுவை சிகிச்சையும் நவீன மருத்துவம் வேணால் நான் சொல்லணும். என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது, நான் ஒரு மண்டலம் கொடுத்து சரியாக்கிடுவேன், அந்த மாதிரி பொய் சொன்னோன்னு வைங்க, அது வந்து மிகப்பெரிய அறமற்ற செயல். ஸோ எந்த இடத்தில் நவீன மருத்துவம் வேணும், எந்த இடத்துல ஒருங்கிணைந்து போகணும், எந்த இடத்துல சித்த மருந்து மட்டும் ஒரு சளி இருமல் வராங்க, ஒரு தொண்டை இது பிரச்சனை வருது, இல்லை வயிற்று புண்ணு வருது, மூட்டு வலி வருது, இடுப்பு வலி வருது, கழுத்து வலி வருது, கரபாத சூளை வருது, குன்மம் வருது, இதெல்லாம் நம்ம வெறும் சித்த மருந்துகளை வச்சு மிகச்சரியாக பண்ண முடியும். ஒரு சவாலாக, உயிருக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம அடிப்படையில் எப்படி யோசிக்கணும்னா, நம்ம மருத்துவர் அவர் சரியாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல் விஷயமா இருக்குமே ஒழிய எப்படி சரியாக வேண்டும் நம்ம நிர்ணயிக்கக்கூடாது. அவர் 100% சரியாகணும், சீக்கிரம் சரியாகணும், அதிக பொருளாதார செலவு இல்லாமல் அவர் சரியாகணும். அந்த அடிப்படையில் எதை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம்னா முதல்ல அது கொடுக்கக்கூடிய மனநிறைவும், நீங்கள் அப்படி ஒரு விஷயத்தை பேசிட்டோம், மருத்துவ நோயர்கிட்ட பேசிட்டோம் அப்படின்னா அந்த நோயருக்கு கிடைக்கக்கூடிய உங்கள் மீதான மிகப்பெரிய மதிப்பு, உங்கள் மீதான மிகப்பெரிய நம்பிக்கை, அது அடுத்த கட்டத்துக்கு உங்களை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஏளனமாக நினைக்கவே வேண்டியதில்லை. ஏளனம்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டாம். நிச்சயமாக இது ஒரு பெருமை. நல்ல ஒரு துறையில் நம்ம வந்திருக்கிறோம். அந்த துறையில் நிறைய சிக்கல்களும் சவால்களும் இருக்குது. எந்த துறையில் சிக்கல் சவால் இல்லை, எல்லா துறையிலும் இருக்குது. சினிமாவில் ஒருத்தர் போனால் டவால் நடித்து நாளைக்கே வந்து கட்சி ஆரம்பித்து அரசியலில் தலைவராக முடியுமா? அவரும் வந்து அதுக்கு மிகப்பெரிய அளவு உழைப்பையும் இதையும் கொட்டி தன்னை வாங்கி பெருசாக வரணும். எந்த துறை எடுங்க, இப்போ எல்லோரும் வந்து நாராயணமூர்த்தி மாதிரி இன்ஃபோசிஸ் கம்பெனி ஆரம்பிச்சிட முடியுமா? நாளைக்கு எம்டெக் முடிச்சுட்டாங்க உடனே வேலை கிடச்சிருமா? அவர்களும் போராடணும். அவங்க அந்த துறையில் எடுத்து வர்றது, அவங்களுக்கு சில வழிகாட்டுதல்கள், நெறிப்படுத்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நம்மை விட அதிகமாக இருப்பதாக தோன்றலாம்.
சவால்கள் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. அதை தாண்டி வருவதற்கான நம்மை புதுப்பித்துக் கொள்வதையும் இந்த துறையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தேடுவதற்கும் அதற்கு நவீன அறிவியலை திரும்ப திரும்ப படிப்பதும் நம்ம படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும் எவ்ரிடே. என்னுடைய பேராசிரியர் வந்து சேனை தேவநாயகம்னு அவர் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் எம்ஆர்சிபி, அவர் பெரிய ஆள். அவர் வந்து சின்ன குழந்த மாதிரி புஸ்தகம் ஒன்று வாங்கிட்டு வந்து, இப்போ புஸ்தகம் வாங்கினா உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்காது, அதில் புஸ்தகம் வாங்கினா நாங்களாம் மோந்து பார்ப்போம். அது என்னமோ அந்த ஒரு புது புகத்தை மோந்து பார்த்தா ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவர் வந்து நான் மறக்கவே மாட்டேன், ஹாரிசன் மெடிசன் வந்து புது எடிஷன் வந்திருக்கு, எம்எம்சியில் போய் அங்கே ஒரு டிஸ்கவுண்ட்டில் டாக்டருக்கு புக்கு வாங்கலாங்க. அங்கே போய்ட்டு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து, சிவராமன் சூப்பராக இருக்குப்பா, புதுசாக புக்கு வந்திருக்கு, போய் படிக்கணும் அப்படின்ட்டு. எத்தனை வயதில்? 70 வயதில் ஒரு மாபெரும் மருத்துவர். ஆனால் ஒரு புது மெடிசன் வந்திருக்கு, அவன் என்ன போட்டிருக்கான், அவன் பாருங்கள் இப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்கான், அதெல்லாம் பற்றி எழுதியிருக்கான், அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் பற்றி இப்படி எழுதியிருக்கான், அப்படி இப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி அதை பார்க்கக்கூடிய படிப்பை அவரை நான் எதிர்ந்து பார்த்துருக்கேன். அப்போ அவர் இப்படி படிக்கிறாரு, நம்ம எப்படி படிக்கணும்? ஏன்னா நான் இப்போ எல்லாம் படித்தாச்சு, காலேஜை படித்தாச்சு, நான் படிக்கவே மாட்டேன்னு உட்காந்துருந்தேன்னா அதில் ஒன்றும் வளர முடியாது. ஸோ அந்த தேடலோடு படித்தோம் என்றால் நிச்சயமாக இந்த துறையில் கோல் வச்ச முடியும்.